இப்போ சொல்லு. 50 கிராம் செவ்வரிசி அதை வறுக்கணும். வறுத்துட்டு லேசாக கழுவிட்டு கொஞ்சம் அளவாக தண்ணி வச்சு அதை நல்லா வேக வைக்கணும் தண்ணி பாத்திரத்தில். கறியை விடாமல் அப்படியே வறுக்கணும். எடுத்து பார்த்துக்கணும். அளவா நெய். இதை எதுக்கு? சேமியாவை வறுக்கிறதுக்கு. நெய்யில் வறுக்கேன். கொஞ்சம் சிவப்பு கலர் வரணும். சவுக்க வறுக்கணும். ஒத்த ஒத்தையா சேமியா வந்து குழையாது, ஒத்த ஒத்தையா இருக்கு. நம்ம திங்கும்போது நல்லா வாயில் அப்படியே சூப்பராக வரும். வேக வைக்கிறதுக்கு 1 கப்பு நான் ஊற்றிருக்கு. 2 கப்பு தண்ணி ஊற்றி வேக வைப்போம். அதுக்கப்புறம் வேணும்னா தேவைன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். அது பிறகு செவ்வரிசி அதை தனியாக வேக வைக்கிறதுக்கு தண்ணி நான் வச்சுருக்கேன். அதுக்கு கூட வேக வைக்காண்டா தனியாக வேக வைப்போம். கொஞ்சம் லேசாக தண்ணியில் அலசிக்கிடுவோம். சிலவங்க வறுக்காமல் வைப்பாங்க குழு குழுன்னு. நம்ம வறுத்தோம். தண்ணி காய்ச்சிட்டு செவ்வரிசியை பொடி வறுத்து ஏன் போடுவேன்னா அது சீக்கிரம் வெந்துடும். அதுக்காக வறுக்குது. எல்லாமே எல்லாரும் பச்சையில் தான் போடுவாங்க. வறுத்து போட்டால் சீக்கிரம் வெந்துடும். தண்ணி காய்ச்சிட்டு இனி வேகட்டும். அதை எடுத்து முடிட்டு வெந்துட்டு. செவ்வரிசி வேகலை, அதனால் நான் வச்சுருக்கேன். இது வெந்துட்டு அப்படியே வச்சுருக்கேன். செவ்வரிசியை அடுத்த அடுப்புலையாக வச்சுருக்கேன். அதனால் நான் அது வெந்துட்டு. அது நல்லா வேகணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். குக்கரில் வேக வைக்கலாம். அது நல்லா குழஞ்சி போயிடும். நானும் இதில் போட்டிருக்கேன். இது தெரியணும்னு உள்ளதுக்கு இப்படி போடுறேன். பால் பாயசத்துக்கு இப்படி தான் போடணும். இனி இது கட்டியாயிருக்கு. இந்த தண்ணியை கொஞ்சம் வெண்ணி உங்களுக்கு கணக்காக நீங்கள் தண்ணி வச்சுக்கிடுங்க. வச்ச இனி 1 கப்பு சீனி போட்டாச்சு. சீனி போட்டு வெந்துச்சு. இனி நெய் 2 ஸ்பூன் நெய். செவ்வரிசியும் சேமியாவும் தனித்தனியாக வேக வச்சு ஒன்றா சேர்த்துருக்கேன் ஒரு பாத்திரத்தில். வெந்து சீனியில் வெந்துட்டு இருக்கு. இனி முழுசாக தான் இருக்கு. கிறிஸ்மஸ் இது இப்படி இருக்கட்டும். காய்ச்ச பால் 1/2 லிட்டர் பால் தான். தண்ணி விடாம காய்ச்ச. தண்ணி விடாம மில்க் ஊத்துறேன். எவ்வளோ ஊற்றிருக்கோமா? 1 கிண்ணம். இதில் ஒரு டப்பாயில் பாதி. நீங்கள் கட்டியாக வச்சுக்கிடுங்க. எங்களுக்கு தண்ணியாக பிடிக்கணும்னு தண்ணி கொஞ்சம் இறக்கிறேன்.
கொதிக்க விட்டா பால் தெரிஞ்சு போயிடும். அதனால கொதிக்க விடக்கூடாது. அப்படியே ஆஃப் பண்ணிடணும். எல்லாத்தையும் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடணும். கடைசியில் போட்டால் போதும். ஏலக்காய் பொடி. அது பிறகு இனி அண்டிப்பருப்பு வறுத்து வச்சா வறுத்து வச்சது. எங்கள் ஊரில் கல்யாண வீட்டில் இப்படி தான் வைப்பாங்க. இப்படி ஊற்றுவாங்க. இப்படி இருக்கும் சூப்.